கேவலமான ஒரு படத்தை நான் பார்த்ததே இல்லை. சீரியஸாக நான் சொல்கிறேன். கதைன்னு பார்த்தீங்கன்னா ராஜதுரைன்னு சொல்லிட்டு விஜயகாந்த் ஐயா எங்கள் குருநாதர் அவருடைய அந்த படத்துடைய கதை. அதாவது என்னுடைய ரசிகர் யூடியூப் மூலியமாக நீங்கள் பார்க்குறீங்க. ஒன்றே ஒன்று அந்த லைன் மட்டும் நான் சொல்கிறேன். அப்பா விஜய் வந்து மோகன் வில்லன் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ட்ரெயின் சீனை காட்டுறாங்க. பாம்பு வச்சு வெளியே வைக்கிறாங்க. அவரு தப்பிச்சு போயிருந்தார். இது ராஜதுரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் வந்து விஜயுடைய பையனை மோகன் கடத்திட்டு போய் எதிரியாக உருவாக்குறாரு. யார்? விஜய்க்கு எதிரியா. இது நான் இப்போ சொல்கிற லைன் புரிஞ்சுக்கிடுங்க. இது நீங்கள் எம்ஜிஆர் காலங்களில் இருந்து நீங்கள் பார்க்கலாம், வரிசையாக நீங்கள் பார்க்கலாம். படம் வந்து செம்மனை. ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் தலைவன் தான். அது வந்து எப்படின்னா மிஷன் இம்பாசிபிள் படத்தில் வர மாதிரியே வந்து அந்த மாஸ்க்கு கான்செப்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வேற லெவலில் இருக்கும். அது அந்த பாடி லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக அது கேப்டன்ல இருந்து அப்படியே அது தளபதிக்கு கன்வே ஆகி அப்படியே வரும். ஓகேங்களா? ஸோ அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து தம்பிக்கு குத்துட்டு போகிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். அது அந்த விஷயம் ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட்டு. ஸோ நம்ம அந்த கில்லியில் பார்ப்போம்ல விஜய் அண்ணன், ஸோ அதே போல் வந்து அந்த கில்லியில் பார்க்குற மாதிரியே அவனை எல்லா விஷயமும் இருக்கும். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிறைய படத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த காமெடி சென்ஸ்லாம் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க விஜய் பெருசாக. ஆனால் இந்த படத்தில் எல்லாமே இருக்கும் அந்த காமெடி சென்ஸ். அதுக்கப்புறம் வில்லனாக வர இன்னொரு கேரக்டரு, அது சொல்லக்கூடாது ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து வில்லனாக வர இன்னொரு கேரக்டரு, அந்த கேரக்டர் தான் ஹைலைட்டு படத்தில். ஸோ அந்த ட்விஸ்ட் இல்லாமல் உங்களுக்கு கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு இல்லாமல் ப்ளூப்பர் ஒன்று இருக்கும். அந்த ப்ளூப்பர் முடிஞ்சதுக்கப்புறம் ஓஜின்னு சொல்லிட்டு ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கும். ஓஜி ஓகேங்களா? அந்த ஓஜியை நீங்கள் பாருங்கள். பார்த்தோன்னே வெங்கட் பிரபுவோட வில்லனோட ரொம்ப மோசமான வில்லனா அவர் தான் இருப்பார். அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்துருப்பாரு. அந்த ரெண்டு ட்விஸ்ட்டுமே செம்மையாக இருக்கும். உங்களுக்கு அந்த லெவலுக்கு கொண்டு போக தெரியாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கோட்டு வீஸ் ஓஜி தான். தலைவன் அரசியலுக்கு போயிட்டு ஜெஸ்ட் கிஸ்ட் அப்படி வந்த பிறகு கோட்டு வீஸ் அடுத்த தளபதி இடத்த பிடிக்க போறது சிவகார்த்திகேயன். என்ன டைலாக்னா, தலைவன் வருவான், இந்த தலைவனை பார்ப்பான், சொல்லலாம் தப்பு, இந்த தலைவனை பார்ப்பான், அந்த தலைவன் வந்து எஸ்கே வந்து படத்தை பார்த்தா புரியும். எஸ்கே பாப்பாப்ல பார்த்துட்டு தலைவர் நீங்க போறீங்களா? ஆமா அப்படின்னாரு. சரி நீங்க போற வரைக்கும் நான் இங்க பாத்துக்கிறேன், நீங்க அங்க பாத்துக்கங்க அப்படின்ட்டு. இல்ல நீங்க போற இடம் ரொம்ப முக்கியமான விஷயம், அத போய் நீங்க பாருங்க, இத நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுவாப்ல. அரசியல்ல அண்ணன் பாத்துப்பாரு, சினி ஃபீல்ட தம்பி எஸ்கே பாத்துப்பாரு. ஆனா அஜித்தோட மூமெண்ட் கிளைமாக்ஸ்ல ஒன்னு இருக்கு. நான் சொல்றேன் ஒரே ஒண்ணு என்னன்னா, எந்த ஈகோ இல்லாம நிறைய விஷயம் பண்ணிருக்காரு விஜய். பெரிய மனுஷனா தளபதினா பெரிய மனுஷன். ஈகோ உண்மையிலே சொல்றேன், ஈகோவே இருக்காது. தலைக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காப்ல. கிளைமாக்ஸ்ல உங்களுக்கு பார்த்தா தெரியும். எவ்வளவு பெரிய ஹீரோலாம் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா இது அசால்ட்டா அவர் சொல்லிட்டு அசால்ட்டா, அதனாலதான் ஒரு தளபதியா இருக்கிறாரு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து மட்ட சாங் ஓகே ப்ரோ, ஓகேங்களா? மட்ட சாங் செம்ம, பிஜிஎம் வந்து ஓகே, ஓகேங்களா? யுவன் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேட் பிக்கப்னு சொல்லுவாங்க, லைஃப் லாங் அது போல இருக்கும் யுவன் மியூசிக். இப்போ அனிருத்லாம் இப்போ மியூசிக் அவங்க சொல்கிறாங்கல்ல, ஸோ அனிருத்லாம் போட்டார் அப்படின்னா உடனே பிக்கப் இருக்கும். நீ ஒரு 6 மாதம் 8 மாதம் கழிச்சு நீ கேட்டேன்னு வச்சுக்கேன், ஒரு போர் வச்ச மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் கொடுக்கும், அவ்வளோதான். அதான் சொல்றேன், நீங்க அந்த பாட்டோட அந்த பாட்டோட எண்டை பாருங்க. எண்டை பார்த்தோன்னா ஒரு கேரக்டர் இருக்கு, தளபதி தான், அது ஒரு வித்தியாசமா கேட்கும் ஒரு விஷயத்த. என்னடா இங்க இந்த ஆடி இந்த எல்லாம் சரி எங்கடா காணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபன் ஃபேக்டர் வந்து நிறைய இருக்கு. நீங்க வாட்ச் பண்ணாதான் அது தெரியும், என்ஜாய் பண்ண முடியும். டோனி தலை ஆல்ரெடி வந்துடும், என்ட்ரியில் வரும். ஸோ அந்த சீனு, அந்த விஷுவலு, அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் வேற லெவலில் இருக்கும். அந்த விஷுவல்லாம் பார்க்கும்போது தாராளமாக பார்க்கலாம், ஃபேமிலியோடவும் பார்க்கலாம். நீங்கள் எப்படி சொல்றது, நம்ம லியோ கூட 100 மடங்கு வேற லெவலில் இருக்கும். ப்ரோ படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபன்னாக இருந்துச்சு ப்ரோ. ஒரு சிரிப்பு படம் பார்க்கணும்னா பார்க்கலாம் ப்ரோ. என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு, ஓகேவா? இப்போ அஃபிஷியல் மூவியாக எடுத்தீங்கன்னா இது நல்லா இல்லை. கேமியோஸ் நிறையா இருந்துச்சு, ட்விஸ்ட் நிறையா இருந்துச்சு, பேக் டு பேக் போர் அடிக்காமல் போனுச்சு. டிஹெச்சிங் மட்டும் பார்த்துருக்கலாம், அவ்வளோதான் ப்ரோ சொல்ல முடியும். அது நான் சொல்ல வரேன் ப்ரோ. நீங்கள் படம் பார்த்து அந்த கேமியோஸ்லாம் அதே சொல்ல வரேன், ஸ்பாயிலர்ஸ்லாம் சொல்ல வரேன் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. ஆமாம்
எந்த விஜய்னா லைக் எந்த விஜயுமே லுக் வந்து நல்லா வைக்கல ப்ரோ. லைக் என்ன சொல்ல, ஹேர் ஸ்டைல் இருந்து சரி, ஹேர் ஸ்டைல் டேஜிங் எல்லாமே செட் ஆகல. பட் பழைய மாதிரி கொண்டு வந்திருக்கலாம். நல்லா தான் இருந்துச்சு. இல்ல அதே சேம் காமெடி தான், நல்லா தான் போனுச்சு. யுவன் சங்கர் மியூசிக்ல ஃபர்ஸ்ட் விசில் போட பாட்டும் இன்னொரு பாட்டும் அது ஓகே தான் இருந்துச்சு. ஒரு குத்துப்பாட்டு நடுவில் கொஞ்சம் கொண்டு வந்த மியூசிக் அது ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அதுவும் டான்ஸ் நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு அங்கிள் மூவி. எல்லாரும் நமஸ்தே. சுமாராக தானே இருந்துச்சு. த்ரிஷாவோட பிட்ல அந்த அவங்க வந்த போர்ஷன்லாம் இருந்துச்சு. மற்றபடி எனக்கு பிடிக்கல, ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு பிடிக்கல. லைக் ஃபேமிலியோட வந்து நல்லா பார்த்தா ஜாலியாக, ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்த்தா ஜாலியாக இருக்கும். மற்றபடி படம்னு பார்த்தா பெருசாக ஒன்றுமே இல்லை. நான் சொன்னா எல்லாருக்கும் கோச்சுப்பாங்க.